அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த நாம் கண்ணாளிகளா இருக்கிறோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம மற்றவங்களை நோக்கி பார்க்கிறோம், மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு பண தேவையோ இல்லை பொருள் தேவைகளோ ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நாம் போய் முதலாவது யாரை தேடுறோம்னா, யார் நமக்கு கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் தேடுவோம். ஒரு ஃபைனான்ஸ்கார்கிட்டயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ போயிட்டு இந்த எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களதான் தேடுவோம். ஆனால் நாம் முதலாவது தேட வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்போ கர்த்தரை நாம தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று, ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்போ வேதத்துல நாம் வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருந்தார். அப்போ நாம கூட தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பகல் நேரத்துல நமக்கு சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது, இரவு நேரத்துல நிலவு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனா இந்த சூரியன் கிட்ட இருந்தா இந்த இரவு நேரத்துல நிலவு வெளிச்சத்தை வாங்குது. இதே போலதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து நாம் வெளிச்சத்தை வாங்கி இருளில் இருக்கிற ஜனத்துக்கு பெரிய வெளிச்சத்தை நாம கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். அப்போ நாம அவருடைய முகத்தை நாம நோக்கி பார்க்கும்போது அவரிடத்துல இருந்து அந்த முகத்துடைய பிரகாசத்தை நாம் வாங்கி நாம அந்த ஒளியாகி கிறிஸ்துவ அநேகருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகமும் பிரகாசிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்றாங்க, நிறைய தன்னுடைய முகத்தை ரொம்ப அழகா மாற்றணும், நம்ம அப்படியே பிரகாசமா இருக்கணும், நம்முடைய முகம் மற்றவங்க பார்க்கும்போது அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஸ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். நீங்க உங்க முகத்தை ரொம்ப பிரகாசமா வச்சுக்கணுமா, ஆண்டவரை தினந்தோறும் காலையில தேடுங்க. ஆண்டவருடைய முகத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய முகம் மற்றவங்களுடைய முகத்தை காட்டிலும் உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உங்களை பார்க்கும் போதே உங்க பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய முகத்தை மாற்ற ஆண்டவரால முடியும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது தான் உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அப்புறம் அந்த வேத பகுதியில முகத்தை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வரவே வராது. ஏன்னா நாம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு வெட்கம் வரும். ஆனா ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். அதனாலதான் அந்த வசனத்தை நான் திரும்ப சொல்றேன். அந்த வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ நம்ம ஆண்டவர முகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. நாம யாருக்கு முன்னாடி தலை குனிந்து போக விடவே மாட்டாரு. ஆண்டவர் நம்ம அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக. என்ன தேவையா இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக. யோவேல் 2வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 2வது அதிகாரத்தில் 2 முறை சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக செய்யவே மாட்டாரு. நம்மளை அதிசயமா கர்த்தர் நடத்தி வந்திருக்காரு. அதனால நம்ம ஒரு நாள் ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை முழுசா சார்ந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மைகளால கர்த்தர் நிரப்ப அவர் வல்ல தேவனா இருக்கார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், அவருடைய முகத்தை நீங்க நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை வாங்கி அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒருவேளை அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் எப்படி நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா?
ஒரே ஒரு காரியம், அப்பா கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, அப்பா எனக்கும் இந்த காரியங்கள்லாம் வாய்க்க செய்யணும், என் வாழ்க்கையில இதெல்லாம் தடைப்பட்டு இருக்குது, என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் தடையா இருக்குது, அதெல்லாம் தடைகளை உடைங்க, எனக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லதேவனாக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். தொடர்ந்து இயேசுவை நம்புங்க, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருத்தர் முகமும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி நாங்கள் வீட்டுல வாசித்தோமே ராஜா. ஆண்டவரே, நீங்க ஒரு முகத்தை கூட வெட்கப்படாம நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமைக்காரம் மகிமையானவைகளை செய்த ராஜா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல நாங்க வெட்கப்பட்டு போயிடுவோம்னு பயந்து கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தேறீங்கப்பா. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உடைத்தேறுவீராக. இந்த பிள்ளைகளோடு இருந்து நீர் வழிநடத்தும்படியா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வேலைக்கு போற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா இடங்களிலும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வத்து வழிநடத்துங்க. எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே, அவருடைய தலையை உயர பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்காங்களோ கர்த்தர் அவங்களுடைய பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வர பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நிறைய மகிமையான காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்கள்ல கொஞ்சம் ஊழியத்துல பிஸியா இருந்ததுனால உடல்நிலை சரியில்லாததுனால வீடியோ போட முடியல. நான் தொடர்ந்து இதுக்கப்புறம் இனிமே உங்களுக்கு வீடியோ வரும். காலைல 5:30 மணிக்கு வீடியோ கட்டாயம் வந்துடும். நல்லா பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.